ப்ளூ அண்ட் கோல்ட் மக்காவ்ஸ். இந்த பேர்டு வந்து ஒரு சராசரியா 40-50 இயர்ஸ் வந்துடும். ஸோ இவங்க ஆப்வியஸா 1.5 lakh மேல வந்துருவாங்க. நீங்க ஸ்டெடியாவே நில்லுங்க, அவன் அப்புறமா ஸ்ட்ராங்கா நின்று. ஓகே, அவ்வளோதான். இவ்வளோதான் பிடிப்பான், டைட்டா பிடிப்பான். அதாவது லைட்டா இந்த மக்கள் வந்து லைட்டா என் காதை கடிக்கிற மாதிரி வருது. ஆனா என்னெல்லாமோ பண்றாப்ல. ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே, காதை கடிக்குது. சரிப்பா ஓகே, நான் நிக்கிறேன். ஐ ஆம் ஸ்ட்ராங். காதை கடிக்காதரா ப்ரோ. எடுத்துருங்க ப்ரோ. நான் அப்படியே நிற்கிறேன். இவரோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி சொல்லுங்க ப்ரோ. ஸோ ஆக்சுவலாக மக்காவ்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எதிர்பார்க்குறது அந்த ஜெய்ஜான்டிசிட்டி தான். ஸோ நம்ம சில விஷயங்கள் இவங்களை எடுக்கணும்னாலுமே யோசிக்கணும். நம்மளோட ஸ்பேஸ் வீட்டில் கண்டிப்பாக இவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். இந்த கேஜுமே ஆக்சுவலாக வந்துட்டு லைஃப் லாங் வச்சுக்கக்கூடிய கேஜ் கிடையாது. ஸோ நல்ல சைஸியான கேஜ் வேணும். ஸோ இவருக்கு எத்தனை வயசு ஆகுது? ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 1 yearக்குள்ளே தான் ஏஜ் ஆகுது. 1 yearக்குள்ளே? 1 yearக்குள்ளே தான். 1 yearக்குள்ளே பார்க்கும்போதே செம ஹியூஜாக இருக்காங்க. யாரையாவது ஒருத்தங்களை எடுத்து நம்ம கிட்ட பேச வைக்க முடியுமா? ஹலோ, ஹாப்பி பர்த். ஸோ இப்போ தான் ஸ்பீச் வர ஆரம்பிக்குது. ஸோ இவனை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக லேடிஸாக இருக்கட்டும், கிட்ஸாக இருக்கட்டும், யார் வேணாலும் வச்சுக்கலாம். கடிக்கிறது அந்த எதுவுமே இருக்காது. ஒரு கேரக்டர் இருக்க பேர்டு ஆக்சுவலாக ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிக்கலாம் யாரானாலும். இவர் வந்து சன்கனி. ஹாய். ஸோ இவங்களால பேச முடியாது. பட் இவர் எல்லாமே ஒரு 2 years old பேர்ட்ஸ். ஸோ ரொம்பவே ஃப்ரெண்ட்லி அண்ட் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நாய்ஸியான ஒரு பேர்டு, பட் நல்ல ஃப்ரெண்ட்லியான ஒரு பேர்டு அண்ட் கலர்ஃபுல்லான பேர்டு. நம்ம ஊர்ல இருந்து பட் பெருசா ரெக்கக்னிஷன் இல்லாத பேர்ட்ஸ் அப்படின்னா இதெல்லாம் சொல்லுவோம். சரி, நம்ம ஊர்ல இருந்து ரெக்கக்னிஷன் இல்லைன்னா மைனா இதெல்லாமே தான். ஏன்னா டாக்கிங் எபிலிட்டி எல்லாமே இருக்கும். பட் ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா இல்லீகல் பேர்ட்ஸ். ஸோ நம்ம ஊர்ல வந்துட்டு அதை வந்துட்டு நம்மளால வச்சுக்க முடியாது. ஸோ வெளிநாட்டில் அதுங்களை வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான இது இருக்கு. ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு பேர்டு வாங்கிட்டு போறாங்கன்னா அதோட பராமரிப்பு முறைகள் பற்றி சொல்லுங்க. பராமரிப்பு இனிஷியலாகவே வந்துட்டு நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிக்காது. பேர்டு வந்து ஹெல்த்தியாக இருக்கான்றது நீங்கள் 100% அஷ்யூர் பண்ணி பார்த்துக்கோங்க. சளி எதுவும் வரக்கூடாது, பாயை பார்க்கறது, வெயிட்டை பார்க்கறது, இது எல்லாமே. ஸோ வெயிட் மெயின்டைன் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் வீட்டில் ஒரு சின்ன கிச்சன் வெயிங் ஸ்கேல் இருக்குன்னா கூட போதும். நீங்கள் ஒரு பேர்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்மாலர் கன்யூர்ஸ் வெரைட்டிஸ் இந்த கிரீன் சிக்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 55 grams to 65 grams வரைக்கும் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இங்கே 65 grams வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அதுக்கு மேலே போனா ஒபிஸ்ட். ஸோ இந்த மார்க்ல வெயிட் இருக்கான்றது எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கிறது பெட்டர். பேர்ட் நல்லா ஆக்டிவா இருக்கா. ஸோ இப்போ வந்து நாங்க வந்து கொடுக்குறோம்னா டே 1ல பேர்டு ஒன்றும் பெருசா சாப்பிடாது, பெருசா இன்ட்ராக்ஷன் இருக்காது. ஸோ அதை லூஸா விட்டுறலாம். பட் ஆனால் அதுக்கு அடுத்த நாள்ல பேர்டு வந்து சாப்பிட்றது, உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்றது எல்லாமே கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த கிராஜுவல் இன்க்ரீஸ் வந்து இல்லைன்னா நம்ம பயப்பட வேண்டியதுதான். ரெண்டாவது வந்து பேர்டு தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. சாப்பிடும் தூங்கும் அது எல்லாமே. ஸோ அது எல்லாமே வந்து சிக்னஸ்க்கான அறிகுறி. அண்ட் டிஸ்சார்ஜ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாமே நீங்கள் பேசிக்காக பார்த்துக்கோங்க. மேக் ஷுர் கிளீனிங் உங்கள் சைடில் வந்ததுக்கு அப்புறமா கிளீனிங் காம்ப்ரமைஸ் ஆகிக்காதீங்க, டயட்டிங் காம்ப்ரமைஸ் ஆகிக்காதீங்க. ஹியூமன் கிரேட் ஃபுட்டை கொடுக்குறத வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ சன்ஃப்ளவர் சீடே இருக்குன்னா கூட நமக்கு வந்து எண்ணெய் எடுக்கிற சன்ஃப்ளவர் சீடு இருக்குது. சில சன்ஃப்ளவர் சீட்லாம் நீங்கள் வாயில் எடுத்து போட்டிங்கன்னா காரம் லைக் நம்ம தொண்டையை பிடிக்கும், முழுங்க முடியாது. மேக் ஷுர் யூ கோ ஆர்கானிக். நீங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு ஆப்பிள் கட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற ஆப்பிள் உங்கள் பேர்டுக்கும் கொடுக்குற அளவுக்கான குவாலிட்டியில் இருக்கும்.